Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸோட எண்டில் ஒரு ட்ரிவியா கொஸ்டின் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், மேட்ரிக்ஸ் அப்படின்னா அல்லது 2 டைமென்ஷனல் அரேனா என்ன சொல்லியிருக்கிறேன், அரேக்குள்ள ஒரு அரே. அதாவது இந்த முதல் அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுமே இன்னொரு அரே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு நார்மல் அரேவை எப்படி நம்ம இட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, என்ன பண்ணலான்னா, ஃபார் நான் வந்து C++ கோடருங்க, அதனால தான் அப்பப்போ இன்ட்டுன்னு வருது. இது வந்து மசில் மெமரி. ஓகே, ஸோ லெட் I is equal to 0, I less than mat டாட் லென்த் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, I++. இப்போ இதுக்குள்ள நான் ஒரு console.log போட்டு மேட்ரிக்ஸ், அதாவது மேட், இந்த இடத்துல மேட்னு தானே வேரியபிள் நேம் வச்சிருக்கோம், மேட் ஆஃப் ஐயை மட்டும் நான் கன்சோலில் லாக் பண்ணுறேன். இப்போ பாருங்க என்ன அவுட்புட் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தானே இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது கிடையாது. இதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணணுங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரோவாக பிரித்து எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரோவாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ இதில் இருக்கிற ஒரு ரோலையும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு ரோவை எப்படி இன்ட்ரேட் பண்ணனா, நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்தால் நெஸ்டட் ஃபார் லூப். அதாவது இதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப்குள்ளே இன்னொரு இஃப் பார்த்துருந்தோம், நெஸ்டட் இஃப், நெஸ்டட் கண்டிஷன்ஸ்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி லூப்புக்குள்ளேயும் இன்னொரு லூப் இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு லூப் கொடுக்குறேன். அண்ட் இதுவும் என்ன பண்ண போகுது, இது இன்னொரு வேரியபிள் ஐ அங்கே இருக்கு. ஸோ ஐ இங்கே வைக்கக்கூடாது, இங்கே ஜேன்னு வேற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இதுவும் 0லேருந்து ஆரம்பித்து என்ன பண்ண போகுது, ஐ லெஸ் தென் மேட் ஆஃப் ஐயோட லென்த்து. ஏன் மேட் ஆஃப் ஐயோட லென்த் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இங்கே யோசிக்கணும். மேட் ஆஃப் ஐ அப்படின்னா என்ன, மொத ரோவோட லென்த் தானே நமக்கு தேவை. ஏன்னா இங்கில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட லென்த் தான் நமக்கு தேவை. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். மேட் ஆஃப் ஐ பக்கத்தில் மேட் ஆஃப் ஜே அப்படின்னு கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா மேட் ஆஃப் ஐஜே, அதாவது நம்ம மேத்ஸில் பண்ணுற மாதிரியே தான் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த இதில் வந்துடும். ஏன் இங்கே எல்லாம் அன்டிஃபைன்டாக வருது? ஏ டாமி, வாட் ஹேப்பன்டா? ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இங்கே ஐ லெஸ் தென்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஜே லெஸ் தென் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, அந்த உள்ளே இருக்கிற ஜே லூப்பில் ஜே லெஸ் தென்னு போடுறதுக்கு பதிலாக கோடு ஆல்ரெடி ரன்னிங். ஐயோ, பழைய இது ரன் ஆகுதே, என்ன ஸ்டாப் பட்டனை காட்ட மாட்டேங்குது. ஐயோ, கோட் ரெட். இருங்க, நான் கீழே போய் பார்க்குறேன். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டும் அடுத்தடுத்த ரோவில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்க வேண்டியது, வெளியே இருக்கிறது ஐ வச்சு இட்ரேட் பண்ணுற லூப்பு, அது ஒரு ரோக்கும் ஒன்று போகுது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து ஜே வச்சு இட்ரேட் பண்ணுற லூப்பு, அது வந்து அந்த பர்டிகுலர் ரோவில் இருக்கிற ஒரு காலமுக்கும் போகிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸை இப்படி தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேப் அண்ட் செட், இந்த 2 டேட்டா டைப்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஆக்சுவலாக டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லாமல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேப் அப்படின்னா என்ன? ஓகே, நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் படித்தோம் இல்லையா கொஞ்சம் எபிசோட்ஸ் முன்னாடி, அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? மேப் எக்ஸாக்டாக அப்படியே ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகே, என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸில் கீ வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், அல்லது நம்ம அந்த ஐடென்டிஃபையராக கொடுத்தோம், பட் இன்டர்னலாக அது ஸ்ட்ரிங்காக தானே யூஸ் பண்ணுது. ஆனால் இங்கே மேப்பில் வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஆப்ஜெக்டில் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், மேப்பில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மேப் எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்ப்போமா? லெட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோவர் கேஸில் வைக்கிறேன், ஈக்குவல் டு நியூ மேப் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, அரே எப்படி டிக்ளேர் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் மேப்புக்கும் பண்ணணும். ஸோ லெட் மேப் இஸ் ஈக்குவல் டு நியூ மேப். இப்போ console.logல இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். மேப் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரன்.
இங்கே பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் 0 ஒன்றுமே இல்லை அப்படின்னு வருது. ஓகே, இதோட டைப் என்னன்னு பார்ப்போமா? அரேல டைப்புன்னு பார்த்தப்ப என்ன வந்துச்சு? ஆப்ஜெக்ட்னு வந்துச்சு. மேப்பில் என்ன வருது? ஆப்ஜெக்ட்னு தான் வருது. ஓகே, ஸோ இன்டர்னலாக அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் மாதிரியே அப்படின்னு சொல்லியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் டேட்டா இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேட்டா ஒரு மேப்பில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மேப்குள்ளேயே எழுதி வச்சிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னன்னா செட். ஸோ மேப் டாட் செட் அப்படின்னு போட்டுட்டு கீ கமா வேல்யூ அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல நான் வந்து கீ வந்து 1 அப்படின்னு வைக்க போகிறேன். 1ல் வந்து கோடைவோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வேல்யூவாக செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் 1 அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா அதில் ஒரு வேல்யூ இருக்குது அண்ட் 1 அப்படிங்கிற கீக்கு கோடைவோங்கிறது மேப் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணலாம். செட்டில் 2 கமா என்ன கொடுக்குறேன்? லாஜிக் ஐஓ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லாஜிக் ஐஓ உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதுவும் நம்ம சேனல் தான். நான் என் மூஞ்சியை தான் காட்டுவேன் அதுலேயும். அதில் வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் அதில் இருக்கும். பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இது ரன் ஆகுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் 2 அப்படின்னு மாறிடுச்சு. மீனிங் 2 எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த மேப்பில். இது 1 கோடைவோ 2 லாஜிக் ஐஓ அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேப்பில் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணணும். இன்னொரு இந்த எல்லா தடவையும் மேப் டாட் மேப் டாட் மேப் டாட்னு போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இந்த முதல் லைனில் இருக்கிற செமிகோலனை எடுத்துட்டு அடுத்த லைனில் டாட் செட்டு மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா தடவையும் மேப் டாட்னு போடாமல் டாட் செட்டுன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு இதை ஆட் பண்ணி காட்டுறேன். கமாலாம் எதுவுமே போட வேண்டாம். மறுபடியும் ஒரு டாட் செட்டு, அவ்வளோதான். 3 கமா இந்த இடத்துல அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். ஓகே, ஃபைனலாக செமிகோலன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸு, 3வதுல அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேப்பில் கீ வேல்யூ பேராக வந்து நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை தாண்டி ஒரு மேப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா ஆப்வியஸ்லி அதில் இருக்கிற டேட்டாவை நம்மளால் ரீட் பண்ண முடியணும். அதுக்காக தான் வந்து கெட் அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகே, மேப்பை மொத்தமாக பிரிண்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்? மேப் டாட் கெட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, மேப் டாட் கெட் ஆஃப் 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல கீ. ஸோ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா 2ங்கிற கீக்கு இருக்கிற கரஸ்பாண்டிங்கான வேல்யூ, அதாவது லாஜிக் ஐஓ மட்டும் ரிட்டர்ன் ஆகுது. அது மட்டும் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஒரு பர்டிகுலர் கீயோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஜெக்டில் இப்படி பண்ண மாட்டோம், ஆனால் மேப்பில் இது இப்படி பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். ஸோ இப்படியே பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னொரு வழி இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இதை மட்டுமே பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேப் டாட் கெட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று, மேப்பில் ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ மேப் டாட் ஹேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ 2 அப்படிங்கிற கீக்கு ஒரு வேல்யூ மேப் ஆகி ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ மேப் டாட் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட்லலாம் டெலீட் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் டெலீட் பண்ண முடியும். இந்த இடத்துல மேப்பை மொத்தமாகவே பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு முந்தின ஸ்டேட்டில் மேப் டாட் டெலீட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா 1 கோடைவோ 3 அன்டிஃபைன்டு மட்டும்தான் வருது. 2 லாஜிக் ஐஓங்கிறத டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி டெலீட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு எலமெண்ட்டை மட்டும்லாம் டெலீட் பண்ண வேண்டாம், எனக்கு மொத்த மேப்பையே காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா மேப் கிளியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல மேப் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க. அது டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் தான். அண்ட் அதுக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்க வேணாம். ஏன்னா அது மொத்தமாக வாஷ் அவுட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து ஆர்குமெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை, கிளியர்னு கொடுத்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்டெப்பில் லாக் ஆகுறப்ப 3 வேல்யூ இருக்குது. அடுத்தால கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த கிளியர் வந்து மேப்பில் இருக்கிற எல்லா என்ட்ரிஸையும் கிளியர் பண்ணிடும். இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னா இந்த மேப்போட சைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப் அது பிரிண்ட் பண்ணுறப்பவே வந்து மேப்போட சைஸோட தான் பிரிண்ட் பண்ணுது. ஆனால் எனக்கு வந்து மேப்போட சைஸ் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும்னா இங்கே வந்து நான் டாட் சைஸ் அப்படின்னு போட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து என்ன கொடுக்குது? எரர் கொடுக்குது. ஏன் கொடுக்குது எரரு? ஏன்னா இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் கொடுக்க வேணாம். ஓகே,
ஸோ மேப் டாட் சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த அரேக்கெலாம் வந்து லென்த்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கு வந்து அது மெத்தட் கிடையாது. நீங்கள் இப்போ C++ மாதிரி சில லாங்குவேஜில் பார்த்துருந்தீங்கன்னா அது மெத்தடாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அது இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் டாட் சைஸ்னு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இதுதான் மேப் ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆனால் ஒன்று விஷயம் பாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மேப்பை நம்ம எப்படி இட்ரேட் பண்ணலாம். இப்போ அரே இருக்குன்னா அரேல இருக்கிற ஒரு ஒரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணி பார்த்தோமா, அதே மாதிரி மேப் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, அண்ட் இந்த மேப்பில் வந்து இங்கே 1 2 3 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன வேணா இருக்கலாம். நான் இந்த இடத்துல CH1 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு வேலிடான மேப் தான். அதுக்குமே வந்து ஒழுங்காக தான் அவுட்புட் வரும். நான் இந்த 1 2 3ன்னு வச்சதுனால இது அரே மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினச்சிட வேண்டாம். இது வந்து கீ வேல்யூ பேர்ஸாக தான் மேப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எப்படி இட்ரேட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அகைன் வழக்கம் போல் ஒரு ஃபார் லூப் தான். நம்ம அரேஸில் படித்த மாதிரி இங்கேயும் ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா ஆஃப் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஆஃபில் நான் என்ன பண்ணுறேன், கீ ஆஃப் மேப் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல உள்ள வந்து நான் கன்சோல் டாட் லாகில் கீயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன், அவுட்புட் என்னன்னு பாருங்கள். கீஸ் அப்படிங்கிறதுல எரர் வருது. ஏன்னா இது ஒரு மெத்தட். மேப் டாட் கீஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ என்ன பண்ணுது பேசிக்கானா, இந்த மேப் டாட் கீஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து இந்த ஒரிஜினல் மேப்பில் இருக்கிற எல்லா கீஸையும் ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது CH1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுது. அந்த கீஸ் எல்லாம் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால தான் வந்து இந்த மேலே இருக்கிறது முன்னாடி இருக்கிறது கன்சோலாக அது வேற. ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா CH1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கீஸாக வருது. இப்போ எனக்கு கீஸ் வேண்டாம், வேல்யூஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கீஸுங்கிறத எரேஸ் பண்ணிட்டு நான் வேல்யூஸ் அப்படின்னு போடுறேன். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வருது. ஸோ அந்த மாதிரி கீஸ் மட்டும் வேணும்னா கீஸ் மட்டும் இட்ரேட் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் மட்டும் வேணும்னா வேல்யூஸ் மட்டும் இட்ரேட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இருக்கிற மொத்த என்ட்ரிஸே உங்களால் இட்ரேட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த கீ வேல்யூ இந்த ரெண்டுமே இது போடாமல் வெறும் ஆஃப் மேப்புன்னு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொத்த என்ட்ரியா அப்படி சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப்மே வந்து நீங்கள் மேப்பை இட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மேப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேப் மாதிரியே இன்னொரு மேப் மாதிரியேன்னு கூட சொல்ல முடியாது, இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அதையும் பார்த்துடலாம். அது பேர் என்ன அப்படின்னா செட். ஓகே, நீங்கள் மேத்ஸில் வந்து செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், செட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ பேசிக்காக ஒரு செட்டுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா யூனிக்கான கேரக்டர்ஸ், யூனிக்கான வேல்யூஸோடு இருந்தால் அதுக்கு பேர் ஒரு செட். ஓகேவா, ஸோ இப்போ சின்டாக்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து செட் இஸ் ஈக்குவல் டு நியூ செட், எப்படி நம்ம அரே கிரியேட் பண்ணோமோ, எப்படி நம்ம மேப்பு கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல நான் கன்சோல் டாட் லாக் போட்டு இந்த செட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணோமா அதே மாதிரி மேப் மாதிரியே காட்டுது. ஓகே, மேப் மாதிரியே காட்டுது. அதே மாதிரி இதுக்கும் டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்ன வரும், you have guessed it, ஆப்ஜெக்ட். ஸோ இங்கேயும் ஆப்ஜெக்ட் தான் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த செட்டில் என்னெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அங்கே பார்த்தோம் இல்லையா, அங்கே வந்து மேப் டாட் கெட்டுன்னு இருந்துச்சு, மேப் டாட் செட்டுன்னு இருந்துச்சு, டெலீட்டு அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் டேட்டா எப்படி ஆட் பண்ணலாம். மேப்புக்கு மேப் டாட் செட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இங்கே செட் டாட் செட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன கொடுப்போம் அப்படின்னா செட் டாட் ஆட் அப்படின்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இதில் டைப் ஆஃப்க்கு பதிலாக செட்டையே டேரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டில் 1 அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ ஒரு என்ட்ரி இருக்குது அண்ட் கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ செட் டாட் ஆட் ஆஃப் லாஜிக் ஐஓ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, 2 எலிமெண்ட் போட்டு அது ரெண்டும் காட்டுது. அண்ட் நம்ம மேப்புக்கு பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து இந்த செட்டுன்னு ஒரு லைன்லையும் போடாமல் இந்த மாதிரி டாட் ஆட் மட்டும் போட்டுக்கலாம். அதுவுமே வந்து ஒரு வேலிடான சின்டாக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ டூப்ளிகேட்ஸ் இதில் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். இங்கே டாட் ஆடில் நான் என்ன கொடுக்குறேன், திரும்பவும் கோடைவோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இங்கே மேலே இருக்கிற செமிகோலன் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வைக்கிறேன். அதை இப்போ இதை ரன் பண்ணோன்னா அவுட்புட்டில் பாருங்கள் ஸ்டில் ஒரு கோடைவோ தான் இருக்குது.
ஸோ பேசிக்காக இதுதான் செட்டு. நீங்கள் அதில் எத்தனை இன்புட் போட்டாலும் எவ்வளோ இதை ஆட் பண்ணாலும் அதில் இருக்கிற யூனிக்கான வேல்யூஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். யூனிக்காக இல்லாத வேல்யூஸை அது ஸ்டோர் பண்ணாது. இப்போ சப்போஸ் இந்த கோட் ஐஓங்கிறதுல 2வது தடவை கொடுக்குறப்ப நான் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது டோட்டலாக வேறு என்ட்ரி. ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். இல்லை ஸ்பேஸோட கொடுத்தேன் அப்படின்னா அதுவும் இதுவும் சேம் அப்படிங்கிறதுனால இது சேவ் பண்ணாது. ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், என்ன டேட்டா டைப் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அலோவ் பண்ணும். பட் டூப்ளிகேட்ஸ் வந்து செட்டில் உங்களால் ஆட் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ ஆட் பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம மேப்பில் இருக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ இப்போ டெலீட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் செட் டாட் டெலீட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இந்த செட்டை பிரிண்ட் பண்ணுறது இங்கே மேலே இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல பிரிண்ட் பண்ணுறப்ப 1 இருக்குது, அப்புறம் செட் டாட் டெலீட் கொடுத்ததுக்கப்புறம் 1 இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம வந்து அங்கே இருந்துச்சு இல்லையா ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹேடு கிடையாது ஹேஸ், அப்படி ஒரு வேல்யூ இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி செட் டாட் ஹேஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதை கன்சோல் டாட் லாகுக்குள்ளே கொடுக்கணும். நான் வெளியே சும்மா கொடுத்து வச்சுருக்கேன், அதனால தான் வரல. இப்போ செட் டாட் ஹேஸ் ஆஃப் 1 கொடுத்தோன்னா 2 செமிகோலன். ஓகே ஃபைன். இப்போ இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஹேஷ் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செட் டாட் சைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி மொத்தமாக நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா செட் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் கிளியர் ஆகிடும், எம்டி செட்டாக மாறிடும். ஸோ இதுதான் செட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செட்டை எப்படி இட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி அரே பண்ணுற மாதிரியே, மேப் பண்ண மாதிரியே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். அதே ஃபார் லூப்பு, அதே ஃபார்மெட்டு தான். ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, இன் யூஸ் பண்ணாதீங்க, ஆஃபே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எஸ் ஆஃப் செட், இந்த இடத்துல செட்டோட கீஸு செட்டோட வேல்யூஸ்லாம் நம்ம எடுக்க போகிறதில்ல, ஏன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதே வேல்யூ மட்டும்தான். ஸோ கன்சோல் டாட் லாகில் இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் அப்படியே சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் செட். உங்களுக்கு செட்டும் மேப்ஸும் ரெண்டுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கொஸ்டின், இந்த ட்ரிவியா கொஸ்டின் அட் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்காக. என்ன அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ரேண்டமான ஃபோன் நம்பர். தயவு செஞ்சு உங்கள் நம்பர் கொடுக்காதீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஒரு ரேண்டமான ஃபோன் நம்பர் எடுத்து அந்த ஃபோன் நம்பரை ஒரு செட்டில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த செட்டோட சைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோட் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.